வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழ் டிப்ஸ். இன்றைக்கி வீடியோவில் என்னோடய கிச்சனுக்கு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் மீஷோலேருந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நம்ம நிறைய பொருட்களை நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்து வாங்குவோம். அந்த மாதிரி வந்து பார்த்து வாங்குகிற திங்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இது வந்து நமக்கு நல்ல லைஃப் கொடுக்குமா, அதாவது நிறைய நாளுக்கு இது யூஸ் ஆகுமா அப்படின்லாம் நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சில இந்த மாதிரியான ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து தேவைப்படுற பொருட்களை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா அந்த பொருளும் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம நிறைய காசு போட்டு செலவு பண்ணி அந்த பொருள் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில ரிவ்யூ வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு குட்டியான கேண்டில் வந்து ஏற்றி வைக்கிற ஒரு சின்ன பாட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஷைனிங்காக. இதில் வந்து நிறைய கலர் இருக்குது. நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு 2 பாட்டில் வந்து கூடவே வந்து வருது அந்த பேக்லேயே. அதே மாதிரி வந்து கேண்டிலும் வந்து உள்ளே வச்சு வருது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கேண்டில் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியில் ஷாப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 கேண்டிலும் அதே மாதிரி 2 எசென்ஷியல் ஆயிலும் வந்து வருது இது கூடவே. இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி தான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம கிச்சனில் வந்து வச்சு அழகாக ஏற்றி வைக்கலாம். இதோட வீடியோ வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நைஃப் செட்டு தான் வந்து வாங்கியிருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ வரைக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சிக்கன் மீனெல்லாம் வந்து வெட்டும்போது அந்த சிக்கன்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எலும்பெல்லாம் வந்து நார்மலாக சின்ன கத்தி வந்து வச்சு நம்ம கட் பண்ணும்போது சரியாக கட் ஆகாது. ஆனால் அந்த பெரிய கத்தி வந்து யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து கட் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நமக்கு காய்கறி கட் பண்ணுற வேலையும் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து செய்ய முடியுது. வேலையும் வந்து சீக்கிரம் வந்து முடிக்க முடியுது. இதோட ப்ரைஸும் வந்து நான் சைட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதோட லிங்க்கும் வந்து வேணும் அப்படின்னா எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவும் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரியான ஒரு ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது தோசை சப்பாத்திக்கெலாம் வந்து ஆயில் வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி எடுத்து விடுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி இது கிளாஸில் கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரியான பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை வாஷ் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இதுவும் வந்து நான் சைட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீயூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வைப்ஸ் தான், அதாவது டவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து நம்ம ஒரு தடவைக்கு ஒரு 2-3 தடவை வந்து இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, அடுப்பு துடைக்கிறது, நம்மளோட கவுண்டர் டாப் துடைக்கிறது, அந்த மாதிரியான வேலைகளுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வீட்டில் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாத் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை கழுவி காய வச்சு திரும்ப திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம இப்படி நம்ம ஓப்பன் பண்ணினதுக்கு அப்புறமா அழகாக இதை வந்து அப்படியே பிரித்து எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன பீஸாக அங்கங்கே வந்து கட்டிங் கொடுத்துருக்கிறதுனால அழகாக அந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குட்டி கர்ச்சீஃப் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து யூஸ் பண்ணி நம்மளோட இப்போ மசாலா பாக்ஸு அதெல்லாம் வந்து அழகாக தொடச்சி விடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஒரு 2-3 தடவை கூட நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நம்ம அடுப்பெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாலுமே சூப்பராக நம்ம வந்து நார்மல் கிளாத் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த வைப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். தேவைப்படுச்சு அப்படின்னா அடுத்த தடவையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம். இதுவும் வந்து விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது வந்து காம்போ ஆஃபரில் வந்து வருது. இதோட ப்ரைஸும் வந்து சைட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்கள் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக உங்களுக்கு அதே பொருள் தான் வேணும் அப்படின்னா வீடியோவை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அந்த வெப்சைட்டில் சர்ச் பாரில் வந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமரா ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேலரியில் போயிடும். அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு சேம் அதே ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அது பார்த்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
பாருங்கள் ரொம்ப அழகாக நம்ம வந்து வேறு எந்த துணியும் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த வைப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கிச்சனை இந்த மாதிரி வந்து தொடச்சி மெயின்டைன் பண்ணும்போது நல்ல பளபளன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்காக ரொம்ப அழகாக அந்த சிலிக்கானில் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த மேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான். சைட்டில் கொடுக்குறேன் பாருங்கள். இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படவே படாது. இந்த ஒரே ஒரு மேட் இருந்துச்சு அப்படின்னாலே நல்லா எவ்வளோ பெருசாக நல்ல அகலமாக உங்களுக்கு சப்பாத்தி வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் அழகாக நீங்கள் இதில் வந்து தேய்ச்சிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட கட்டிங் போர்டு வச்சு கூட நீங்கள் காய்கறி கட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் மற்ற வேலைகள் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த மேட் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விலையும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடைக்கிறதுனால தாராளமாக இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி வந்து தேய்க்கிறதுக்கோ இல்லை சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீடுகளையுமே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புல்லட் மிக்ஸி ஜார் வந்து பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட ரிவ்யூ வீடியோஸ் வந்து புல்லட் மிக்ஸி பற்றியே இருக்குது. நானும் அந்த மாதிரி தான் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகில் மயங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த புல்லட் மிக்ஸியோட அழகில் மயங்கி அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக மற்ற மிக்ஸியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஜார் யூஸ் பண்ணி ஒரு 4 மிளகோ இல்லை ஒரு 2 பேருக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னா அந்த கொஞ்சமாக பொருட்களை வந்து போட்டு அரைக்கிறதோ வந்து நமக்கு பண்ண முடியாது. இப்போது மிளகெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொடி பண்ணவே முடியாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு மிளகு போட்டாலுமே வந்து பொடி பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதாவது நல்ல நைஸான பொடியாக வந்து பண்ண முடியாது. ஆனால் இந்த ஜார் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 5 ஜார் வந்து வருது. இதுலேயே 2 ஜார் வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்னி ஜார் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகெல்லாம் ஒரு 4 மிளகு என்னங்க 2 மிளகு போட்டாலே ரொம்ப அழகாக வந்து பொடி பண்ணி கொடுத்துருது. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகவே நான் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்து வாங்கினேன். நம்ம வந்து வீட்டில் நார்மலாகவே இந்த பொடி வகைகள்லாம் வந்து வீட்டில் அரைச்சி வைப்போம் இல்லையா. இப்போ ஒரு 25 கிராம் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஜார் வந்து யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ரொம்ப நைஸான பொடியாக வந்து அரைச்சி கொடுத்துருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தருக்கு சட்னி அரைக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு அரைக்கணும் அப்படின்னாலுமே ரொம்ப நைஸாக வந்து இதை அரைச்சி கொடுக்குது. இப்போ இந்த மிக்ஸி வந்து நான் வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மற்ற மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறதை விட இந்த மிக்ஸி தான் நான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறேன். அதாவது இந்த ஜார் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. டக்குன்னு நமக்கு வந்து வேலையும் வந்து முடிஞ்சு போயிடுது. அதே மாதிரி இது நம்ம ரொம்ப அழகாக இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி இதோட ப்ரைஸும் வந்து சைடில் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து வாங்கும்போது இருந்த ப்ரைஸை விட ஒரு 90 ரூபா 100 ரூபா கிட்ட தான் இப்போ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ண எல்லா திங்ஸுமே வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு 4 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. நிறைய பேர் நினைப்பீங்க இது வந்து ரிவ்யூ, அதாவது ப்ரமோஷனுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரமோஷன்லாம் கிடையவே கிடையாது. இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லா விஷயமுமே இப்போ 4 மாதமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்பல் பண்ணவும் கிடையாது. எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இதை வந்து ரிவ்யூவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நான் முன்னாடி இந்த கேண்டில் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ இந்த மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருந்த கேண்டில் வந்து பற்ற வச்சு உள்ளே வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து வருதுன்னு சொன்னல, இதிலேருந்து ஒரு ட்ராப்ஸ் இல்லைன்னா ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து நம்ம அந்த தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் வந்து கீழே எரியும் போது அந்த தண்ணி சூடாகும். அந்த தண்ணி சூடாகும்போது அந்த ஆயில் வந்து நமக்கு வீடு ஃபுல்லாகவே அதோட வாசனை வந்து நல்லா பரவ ஆரம்பிக்கும். நல்லா அழகாக அந்த ஆவி வர்றது சூப்பராக தெரியும் நமக்கு பார்க்கும்போதே.
இது வந்து நம்ம கிச்சனில் வந்து ஏற்றி வைக்கிறோம், இல்லை ஒரு கெஸ்ட்டு வர்றாங்க வீட்டுக்கு அப்படின்னும் போது கூட நம்ம வந்து ஏற்றி வைக்கும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போது இந்த ஆயில் பாட்டில் வந்து பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதில் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ml கிட்ட பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தோசையில் நான் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆயிலும் வந்து வேஸ்ட் ஆகாது. அழகாக உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ வந்து இந்த ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே வந்து சிந்தாமல் சிதறாமல் அழகாக வந்து இதை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த குட்டி கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம தோசைக்கோ சப்பாத்திக்கோ வந்து எடுத்து விடும்போது நிறைய எண்ணெய் வந்து வெளியில் சிந்தும். அந்த அடுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே டாட்டாக எண்ணெய் வந்து சிந்தி இருக்கிறது நல்லாவே நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட இதில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அழகாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி காமிச்சது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ப்ரேக்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அந்த தோசை ஃபுல்லாகவே அழகாக உங்களுக்கு எண்ணெய் வந்து ஒரே ஈவனாக இருக்கும். தேவைப்படுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ப்ராடக்ட்டு கூட. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து நான் ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நிறைய திங்ஸ் வந்து அதுக்கப்புறம் கூட நான் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி வந்து ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அதே வந்து பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.